ஹாய், ஹலோ. சார்லஸ் ஃபேமிலி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த சேனலில் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம்னா, வினோத் சங்கீதா யூடியூபர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க புது பங்களா கட்டியிருக்காங்க, அந்த வீட்டோட மதிப்பு என்ன அப்படின்னு பல யூடியூபர்கள் ஒரு யூகமாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினோத் சங்கீதா இவங்க இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகைன்னு சொல்லலாம். மாளிகை கட்டியிருக்காங்க. அந்த மாளிகைக்கு பல கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல யூடியூபர் அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, யூடியூப் வருமானத்தில் நாங்கள் இந்த வீட்டை கட்டலை, நாங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கோம், சீட்டு போட்டிருக்கோம், அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு கொடுத்த நகையெல்லாம் வச்சு விற்றுருக்காங்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கோட அவங்க அப்பா அம்மாலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வேறு சிவில் இன்ஜினியர், அவர் இன்ஜினியர் நினைக்கிறேன். நல்ல வருமானம் அவங்க சம்பாதிக்கிறவங்க தான். அந்த வருமானத்தில் தான் அந்த வீடை கட்டணுன்ட்டு அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டிங்களா, அப்போ பார்த்துருவோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஓடு வீடு கட்டினாலே நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சுற்றி வீடு கட்டிட்டாங்களே வயிற்றுலேயே வாயில் அடிச்சுக்குவாங்க. அது ஏன் அப்படின்னா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. பாவம் அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டை. சும்மா கிடையாது அந்த வீடு கட்டுறதுனா. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் செஞ்சுருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, இதை வீடியோ போடுற எனக்கும் தெரியாது. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஒரு கேமராவில் எடுத்திருப்பாங்க, ஐஃபோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ கேமரா வச்சு டெக்னீஷியன்லாம் போட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஆகியிருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மாத வருமானம் 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் அப்படின்னு பேசுகிறாங்க. எத்தனை லட்சம் வந்தால் என்னங்க, கஷ்டப்பட்டு தானே வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த வீடு கட்டி பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கடன் வாங்கலைன்னு அந்த பொண்ணு வீடியோவில் சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போட்டனால எல்லாத்தையும் வாங்கி அவங்க சீட்டு போட்டிருக்காங்க. அவங்க வினோத் ஒரு சீட்டு போட்டு எடுத்து அதுக்கு அந்த வீடு கட்டியிருக்காங்க. 2 கோடி 3 கோடின்றாங்க. ஆனால் 60 லட்சம் ஆயிருக்குதுன்ட்டு அவங்க வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது பல பேருக்கு வயிற்றெரிச்சலாக போகுது. சில பேர் வியூஸ் போகிறதுக்காக அதை பற்றி பேசுகிறாங்க. நான் எடுத்து பேசியிருக்கேன்னா அது வியூஸ் போகிறதுக்காக பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்கலனாலும் சரி, வியூஸ் போகலனாலும் சரி. ஏன் அப்படின்னா, கந்திஷ்டி படக்கூடாது. உழைச்சி நாமளும் முன்னேறணும், உழைச்சி வாங்கணுமே தவிர, ஐயோ அவங்க வாங்கிட்டாங்களே, அவங்க யூடியூப்பில் இவ்வளோ வருமானம் வருது, நம்மளுக்கு இந்த வருமானம் வரலையே, அதெல்லாம் தப்பான செயல். ஒருத்தருக்கு நம்ம கல்லால் அடித்த காயம் கூட காரிடும். நம்ம கண் சூனியம் மாதிரி, நம்ம கண் வைக்கிறது அவங்க கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாவம் அந்த பசங்க மேலே ஏகப்பட்ட கண்டிஸ்டி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிஸ்டி வச்சு கஷ்டப்பட்டு தான் கட்டிடுங்க, நல்லா வாழட்டும். நம்ம எதுக்கு அதை பற்றி சொல்லணும்? நம்மளும் முயற்சி செய்வோங்க, உழைச்சி முன்னேறி வாங்குங்க. அடுத்தவங்களை பார்த்து இவங்க பல கோடி கட்டிட்டாங்க, மாதம் 1.5 லட்சம் வருமானம் வருது, யூடியூப்பில் சும்மா வந்துடுமா? அதை நான் கூட வீடியோ போடுறேன், எனக்கு என்ன வருமானம் வருது? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏதோ டைம் பாஸுக்கு ஏதோ ஒரு இதுக்கு நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காலம் முன்னேறி வந்தோம்னா நாமளாம் வாங்குவோம். வினோத் சங்கீதா மாதிரி வீடு கட்டுவோம். புரியுதுங்களா? அந்த பிள்ளைங்களை வாழ விடுங்க, கண் வைக்காதீங்க, சரிங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் போட்டினா தான் அடுத்தடுத்து வீடியோ வியூஸ் போகும், ரெக்கமெண்டேஷனில் போய் சேரும். எங்களை மாதிரி வளரணும் யூடியூப் சேனலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் இப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்க. நம்ம சேனல் நேம் சார்லஸ் ஃபேமிலி A to Z. நன்றி, வணக்கம்.